பேதுரு 1:7 என்ன வாசிக்கிறோம்னா, அழிந்து போகிற ஒரு பொண்ணுக்கே ஒரு சோதனை இருக்குமானால் விலையேற பெற்ற அழியாத நம்மளுடைய விசுவாசத்துக்கு சோதனை இருக்காதா? இருக்குமா? ஆமேன். அப்ப நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய சோதனைகள் நம்மளுக்கு we'll face it in our life. நம்ம பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், நம்மளுடைய சொந்த காரியமா இருக்கலாம், நம்மளுடைய தேவைகள் சில வேளை சந்திக்கப்படாம, நம்ம நினைக்கிறது நடக்காம, மன வாஞ்சைகள் நிறைவேறப்படாம, ஆண்டவர் நம்மளுக்கு ஏதோ விரோதமா நிக்கிறதை போல இருக்கும். இல்ல அவர் நம்மளுக்கு விரோதம் நிற்க மாட்டாரு. நம்மளுக்கு அது சோதனையை கொடுத்து அதுல இருந்து நம்ம வெளியே வரும்போது அவர் நம்மளுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமையை தந்து ஆசீர்வதிப்பார். அப்போ யோபு போல் அந்த சோதனையை சகித்து நம்ம பொண்ணாக விளங்கி அது நம்ம வெளியே வரும்போது அநேகருக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, விசுவாசத்துல நம்ம ஜெயித்த பிள்ளைகளாக இருக்கதான் ஆண்டவர் இந்த சோதனையை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார் என்று இன்னைக்கு நம்ம ஜெபம் என்ன இருக்கணும்? சோதனை வேண்டான்னு சொல்லாதீங்க. இந்த பிரச்சனையில இந்த சோதனையை நான் சகித்து கொள்ள எனக்கு பலன் தாங்க கர்த்தாவே என்று நாம் கேட்போம். கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார்.